வெல்கம் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சங்கீதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான சர்க்கரை பொங்கல். இன்றைக்கி புரட்டாசி மாதம் முதல் தேதியும் இல்லையா, நம்ம பெருமாளுக்காக நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக செய்கிற ஒரு மெத்தடு. இதோட ரெசிபிஸ் என்னென்னு நம்ம இங்கே பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ஒரு நெய்யில் வந்து திராட்சையும் அந்த பூசணி விதையும் வெள்ளரி விதையெல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி அதை வச்சுக்கிறோம். 2.5 கப்பு இந்த அளவுக்கு இது எடுப்போம். 2.5 கப்பு வெல்லம் இதில் எடுத்து தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா கரைஞ்சிருக்கும். இந்த பாருங்கள், கரைச்சி இதை எடுத்து இந்த மாதிரி வெல்லத்தை ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியாக எடுத்துக்கணும். இது ஒரு 2.5 கப்பு தண்ணி, ஓகேங்களா. இது வந்து ஒரு அழாக்கு அரிசி, சரிங்களா. இந்த ஒரு அழாக்கு அரிசிக்கு மொத்தம் 3 அழாக்கு தண்ணி நமக்கு தேவைப்படும். இந்த வெல்லம் தண்ணி போக மிச்சம் இருக்க தண்ணியை வந்து நம்ம ஃபில்டர்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கரெக்டாக ஈக்குவல் ரேஷியோவாக 3 அழாக்கு வர மாதிரி வச்சுக்கணும். அந்த நார்மல் தண்ணியும் இந்த வெல்லம் தண்ணியும் சேர்ந்து 3 அழாக்கு தண்ணி இருக்கணும். அது கரெக்டாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு பண்ணி செய்யணும். இதான் இதோட இன்க்ரீடியன்ஸு. நம்ம செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 லிட்டர் குக்கரில் நாம் கழுவி வச்ச ஒரு மணி நேரம் ஊற வச்ச இந்த அரிசியை எடுத்து நல்லா தண்ணி எடுத்துட்டு குக்கரில் போட்டுடணும். நல்லா தண்ணி இருத்து போடணும். பச்சரிசி, ஒரிஜினல் பச்சரிசி, பொன்னி பச்சரிசி நம்ம வாங்கி நல்லா ஊற வச்சோம் அப்படின்னா பச்சரிசியை செஞ்சால் தான் ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் புழுங்கலரிசியை விட. எந்த ஒரு பச்சனமும் பச்சரிசியை செஞ்சால் கொஞ்சம் ருசியாக இருக்கும். புழுங்கலரிசி அவாய்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இதை இருத்தாச்சு, சரிங்களா. ஒரு நிமிஷம் அப்படியே. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இந்த வடிகட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த வெல்லம் தண்ணியில் ஒரு சின்ன சிட்டிகை நம்ம வந்து உப்பு போட்டுக்கணும், கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சின்ன சிட்டிகையாக பச்சை கற்பூரம், ரொம்ப போட்டக்கூடாது, சும்மா மைல்டாக ஒரு குண்டூசி அளவுக்கு அதை போட்டு இதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போது இது அளவுக்கு 3 அழகு எனக்கு தண்ணி தேவை இல்லைங்களா. இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு 1.25 வந்திருக்கு. அப்படியேங்க 2 அழகு தண்ணி ஆகிடுச்சு. இப்போது 3 அழகு தண்ணி, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சக்கரை பொங்கல் செய்கிறது. குயிக்காக செஞ்சிடலாம். நம்ம கேசரி வீடியோ பார்த்துருக்கீங்க, அதே போல் வந்து சக்கரை பொங்கலும் செய்கிறது ரொம்ப குயிக்கான விஷயம். இதை போட்டுட்டு சக்கரை பொங்கல் ரைஸாக கொஞ்சம் வேணும் அப்படின்றவங்க வந்து ஒரு 4 விசில் எடுத்துடலாம். கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வேணுன்றவங்க 6 விசில் எடுத்துடலாம். இப்போ இது வச்சாச்சு, சரிங்களா. இப்போ இது 6 விசில் வரட்டும். தென் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது நம்ம அப்போ பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், 6 விசில் விட்டுட்டேன், ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டேன் ஸ்ட்ரீமில் வச்சு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், ட்ரையாக இவ்வளோ அழகாக இருந்திருக்கு பாருங்கள். இதை நல்லா நம்ம இது கூட என்ன பண்ணணும், அந்த மிச்சம் அந்த சொன்னதையும் அந்த வெள்ளம் மீந்தது அதையும் கொட்டிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த நட்ஸுங்களெல்லாம் இப்போ இதில் நம்ம அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அழகாக ஒன் பை ஒன்னாக செஞ்சோன்னா சக்கரை பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கீழே பர்னரு இதை கொட்டி நம்ம கலரிங்க இருக்க வேண்டியது தான். சும்மா ஒரு 5 நிமிஷம் அந்த குழையிற மாதிரி கலர்னா போதும், ரொம்ப வேணாம். பாருங்கள், 6 விசில் விட்டதுக்கு ஒரு 40-45 மினிட்ஸ் ஊறிச்ச அரிசி. நம்ம சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா நான் காமிச்ச கப்பில் ஒரு 1.5 கப்பு எடுத்துக்கலாம். நானும் 1.5 கப் தான் எடுத்துருக்கேன். 2 கப்பு எடுத்தால் ஸ்வீட்ஸ் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வரும். பட் நிறைய பேர் ஓவராக ஸ்வீட்டாக இருந்தால் விரும்ப மாட்டாங்க. சரி, 1.5 கப் எடுத்து ஊற வச்சு தண்ணி எடுத்து செய்கிற சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் பாருங்கள், நம்ம பெருமாளுக்கு சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நான் கடைசியாக கூட நெய் சேர்க்கலாமா. பார்த்திங்கன்னா நாங்கள் முதல்ல நெய்லேயே வந்து அந்த கிரேப்ஸு அந்த வெதை சீட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரை பண்ணுவோம். ஸோ அதனால் அதுவே போதும், ரொம்ப நெய்யும் எடுத்துக்க மாட்டோம். மனத்துக்கு நமக்கு தேவை நெய், அவ்வளோதான். இல்லை ஓவர் நெய் எடுத்தால் ஃபேட்டி ஆகிடும். இப்போ பாருங்கள், கீழே சிம்மில் வச்சுருக்கோம் பாருங்கள். சிம்மில் இதே பர்னரில் வச்சு அதை குக் பண்ண வேண்டியது. இதெல்லாம் நமக்கு குக் பண்ண அந்த சாஃப்ட்னஸ்ஸு கட்டித்தன்மை ரொம்ப இல்லாமல் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பெருமாளுக்கு கப்பில் வச்சு சக்கரை பொங்கல்
பெருமாளுக்கு சர்வ் பண்ணிடலாம். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஆல். இதுதான் சக்கரை பொங்கல். ரொம்ப ஸ்வீட்டான சக்கரை பொங்கல், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப சூப்பராக எல்லோரும் விருப்பப்படுவாங்க. கிட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? இன்றைக்கான ஸ்பெஷல் இது. மறுபடியும் வேறு ஒன்றுத்தில் நம்ம உங்களை கூட சீக்கிரம் சந்திக்கிறோம். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். பெல் ஐக்கான் போட்டு பெல் ஐக்கான் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா என்னோடய போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வரும். ஸோ ஷேரும் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.